வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவிற்கான விதிமுறை மாற்றம், பொதுமக்கள் மகிழ்ச்சி. இதை பற்றி தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளின் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு ஆதார் அடிப்படையிலான கைரேகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கைரேகை பதிவு சரியாக பதியப்படாததால் அல்லது பலமுறை முயற்சி செய்ய வேண்டிய நிலை போன்ற காரணங்களால் பொதுமக்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இந்த கஷ்டங்களை தீர்வு காணும் வகையில் தமிழக கூட்டுறவுத்துறை தற்போது கைரேகை அங்கீகார விதியில் ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் 26,618 முழு நேர கடைகள் மற்றும் 10,710 பகுதி நேர கடைகள் என மொத்தம் 37,328 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் மின்னணு விற்பனை கருவி மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் கைரேகை ஆதார் அட்டையில் உள்ள கைரேகையுடன் ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் வகையில் இந்த கருவின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் கைரேகை 40% துல்லியமாக ஒத்துப்போனால் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஆனால் பின்னர் இந்த விதிமுறை திடீரென மாற்றப்பட்டு 90% துல்லியமாக ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் பெரும்பான்மையான நேரங்களில் கைரேகை பதிவு சரியாக பதியாமதால் பொதுமக்கள் பலமுறை கை விரல்களை வைக்க வேண்டிய நிலை உள்ளது. வயதானவர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள், கைகளில் காயம்பட்டவர்கள் போன்றவற்றிற்கு இது பெரும் சிரமமாக அமைந்துள்ளது. ஒருவருக்கொருவர் பொருட்களை வாங்குவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் நீண்ட வரிசைகள் உருவாகி உள்ளது. பதிவு மூலம் சரிபார்க்க வேண்டிய கூடுதல் நடைமுறையில் இருந்தது. பொதுமக்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் சிரமங்களை கருத்தில் கொண்டு தமிழக கூட்டுறவுத்துறை மத்திய உணவுத்துறையுடன் வேண்டுகோள் விடுத்தது. இதன் விளைவாக கைரேகை பதிவின் துல்லிய தேவை 90% இருந்து 70% குறைக்கப்பட்டது. இந்த மாற்றத்தினால் பொதுமக்கள் இப்போது ரேஷன் பொருட்களை முன்பை விட விரைவாக பெற்று செல்ல முடிகிறது. தற்போது கைரேகை பதிவு ஒரு முறை வைத்தாலே போதும் என்ற நிலைக்கு வந்துள்ளது. முன்பை விட சற்று வேகமாக பில் போட முடிகிறது என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த 70% துல்லியத்தை இன்னும் 10% குறைத்து 60% ஆக்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாற்றம் ரேஷன் கடை பொருட்கள் விநியோகத்தின் மேன்மையாக்கி பொதுமக்களை விரைவாக தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை உள்ளது. நன்றி, வணக்கம்.